பேத்தி என்று சொல்லி சொல்லுவீங்க. நாங்கள் கோஆப்ரேஷனில் கல் குடிக்க கொஞ்சம் மீன் தந்தாக்கள் கறியாத கறி தான். ஆக்கைக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் கருவாட்டுக்கு தான் இந்த மீனை வந்து எடுக்கிறோம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலையூடா சந்திக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற பூநகரி பிரதேசம். அதுவும் பூநகரியில் பள்ளிக்கூடா அப்படி என்கின்ற இந்த கடற்கரை கிராமம் ஒன்றில் வந்து நாங்கள் நிற்கிறோம். உங்களுக்கு இந்த கடற்கரை பிரதேசத்தில் மீன் வியாபாரங்கள் அதோட மீன் தொழில்கள் எப்படி நடக்குன்னு சொல்லி ஒரு காணொளி வந்து போட்டுருவோம். பார்க்காதாக்கள் மறக்காம போயிட்டு பாருங்க. அப்படி நாங்கள் இந்த இடத்துல வந்த இடத்துல ஒரு கருவாடு, ஒரு வித்தியாசமான ஒரு மீனில் ஒரு அம்மா, வயசான அம்மா 2 பேர் சேர்ந்து இந்த தொழிலை வந்து செஞ்சு கொண்டு வந்தவ. உண்மையில் அந்த அம்மாண்ட கதைகளை கேட்கல சுவாரஸ்யமாக இருந்தது. அதோட இந்த கருவாடு உற்பத்தியும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கருவாடு உற்பத்தியாக இருந்தது. அம்மா வந்து இந்த கருவாடுகளை உற்பத்தி செஞ்சு வேறு வேறு இடங்களுக்கெல்லாம் வந்து ஏற்றுமதி செய்கிறா. ஒரு வித்தியாசமான முறையில் இந்த தொழிலை அந்த அம்மா இந்த பூநகரி பிரதேசத்தில் செஞ்சு கொண்டிருக்கிறான்னு சொல்லி தான் சொல்லலாம். அப்போ அந்த விஷயம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் இந்த காணொளியூடாக வந்து பார்க்க போறீங்க. காணொளி வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். தொடர்ச்சியாக வந்து காணொளி வந்து பாருங்க. உங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காணொளிகள் வந்து தொடர்ச்சி வந்து உங்களுக்கு வரும். வாங்க இப்போ காணொளிகளை வந்து போகலாம். என்னென்ன கருவாடு போடுற நீங்கள்? இந்த கருவாடு தான் கூடிய மற்ற மீன்கள் விலைகளுக்கு கட்டாது கருவாடு போடுறது. இப்போ நீங்கள் போடுற கருவாடு என்ன பேர்? அதுக்கு கோழி கருவாடு, நிறைய சின்ன கட்டா வளர்ந்து பார்த்து சின்ன கட்டா சில பெருசு. அம்மா எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறீங்க? எனக்கு ஒரு மகள், பேரன், மற்ற இன்னொரு மகள். அப்போ இந்த வயசுலேயும் இப்போ உழைச்சி கொண்டு இருக்கிறது பெரிய விஷயம். என்ன உழைச்சி பிள்ளைகளை சாப்பாடு கொடுத்துருக்குறோம். வாங்க எங்களுக்கு கருவாடு காட்டுங்க. கருவாடை பார்க்க பள்ளிக்கூட பிரதேசத்தில் இருக்கிற இந்த அம்மா, வயசான அம்மா இருந்தாலும் இந்த வயசுலேயும் ஒரு துடிப்பாக இந்த கருவாடு உற்பத்தியை வந்து செய்கிறா. இருந்தாலும் கூட வித்தியாசமான ஒரு கருவாடு என்னால் பார்க்குறது தான் அம்மாண்ட வியாபார தளம். என்ன இந்த இடத்துல தான் இந்த வேலை வந்து நடந்து கொண்டு இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது கோழி கடற்கோழின்னு சொல்கிறது. இது என்ன, இது வந்து கடற்கோழி என்று சொல்கிறது, அதாவது பேத்தி என்று சொல்லி சொல்லிவிடும். சில பேர் சில இடங்களில் இந்த மீனை வந்து அகல் கரைக்கு வந்து எடுக்கிறதில்ல, பெரும்பாலும் வந்து அகல் கருவாட்டுக்கு தான் இந்த மீனை வந்து எடுக்கிறோம். இப்போ அம்மா வெட்டி கொண்டிருக்கிறது கோழியை வந்து இப்படி வெட்டுறான்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. அம்மா என்ன இதுக்கு பேர்? கோழியா? இது கோழி கருவாடு. கடற்கோழி. கடற்கோழி என்ன முட்டை விடுமா கோழி? முட்டை விடாவ குஞ்சும் பொரிக்கும். குஞ்சு வரைக்கும் வேணும். குஞ்சு வரைக்கும். அம்மாண்ட இடம் எது? பள்ளிக்கூடா சட்டியாக. எவ்வளோ காலமாக இந்த தொழிலை செய்கிறீங்க? 12 வருஷம் வரும். 12 வருஷமாக செய்கிறீங்க. அப்போ தனியாக நீங்கள் இந்த கோழி கருவாடு மட்டும்தான் போடுறதா? சாப்பாட்டுக்கு அருமண்டா. அப்போ இந்த கருவாடு யார் ஆக்கள் கூட விரும்பி வாங்குறார்கள்? முஸ்லீம் ஆக்கள், விரும்பி சாப்பிட்ற கூட. எங்கெண்ட ஆக்கள் சாப்பிட்ற இல்லையா? அது என்ன தெரியல, சாப்பிடணும் அதில் பார்க்க இதான் நடிக்கிறவங்கிட்ட. உங்கள்கிட்ட தொகையாக தான் நீங்கள் கொடுக்குறது, சில்லறையாக கொடுக்குறீங்களா? சில்லறை யாரும் வந்தால் அமைக்கிற யாரும் சாப்பிட்ற வந்தால் 2 கொடுப்போம், கொடுப்பீங்க. ஆனால் பெரும்பாலும் ஆக்கள் உங்கள்கிட்ட வாங்குறாக்கள் கூட சிங்களாக்களும் முஸ்லீம் ஆக்களும் தான் வாங்கிடும். அம்மாவுக்கு உதவியாக இன்னும் ஒரு அம்மா வந்து அதை பற்றி இப்போ கருவாடு போடுகின்ற இந்த வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது. ஆக்கள் என்ன கொப்பில எல்லாம் ஏதோ எழுதி கொண்டு நடந்து கொண்டு இருந்த மாதிரி கிடையாது. என்ன செஞ்ச நீங்கள் கொப்பியில்? கடனான பிஸ்னஸ் தான் செய்கிறீங்க. ஆக்கள்கிட்ட இந்த இது ஆக்கள்கிட்ட இங்கே தொழில் செய்கிற ஆக்கள்கிட்ட தான் இது வாங்குறதுன்னு அதுகளை கொப்பியில் எழுதி வச்சுட்டு ஆக்களுக்கு பிறகு கணக்கு பார்த்து கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் இது எப்போ குழம்பு கொடுப்பீங்களே? நீ அது சில 1.5 மாதம் சரி, 1 மாதம் செல்லம். அப்போ மீன் தந்தாக்கள்ன்ற கதையாத கதை தான். மீன் தந்தாக்கல் 1 மாதத்துக்கு பிறகு வேலை காசு போகும். அவங்களுக்கு தெரியும். தெரியும். அம்மாவோட பேர் என்ன? 5 மாதம் சென்றாலும் 1 வருஷம் சென்றாலும் காசுக்கு பயந்து வருவாங்க. அதானே நேர்மை முக்கியம். அம்மாவோட பேர் என்ன? விசிறுத்தம்மாண்டா ஒரு கேட்கணும். அங்கே சொல்கிறோம் விசிறுத்தம்மா காசும் தார இல்லையா ஒன்றும் தார இல்லையாமண்டு இல்லை நான் கொடுக்காட்டா சொன்னா கேட்கத்தானே வரும். அதுதானே அம்மா சொன்னா கேட்கத்தானு சும்மா நான் சொன்னேன். இப்போ இதில் இருக்கிறதில்ல இந்த எத்தனை கிலோ அம்மாவுக்கு வந்தது இந்த கோழி மீன் பேத்த தானே? 45 கிலோ இல்லை 35 இல்லை 23 20 32 22 55 கிலோ 55. அப்போ இந்த விடிய காலமாக வேலை தொடங்கியாச்சு. இந்த வேலை நீ எப்போ முடியும்? அது இறைவன் சித்தம். விழாத்தோட நிப்பாடு விளையாட வந்து 6 மணியும் செல்லும். இந்த மீனில் ஒரு சிறிய ஒரு பகுதியை மட்டும்தான் எடுத்து கருவாடை ஆக்குறதாம். இதில் பாருங்க அம்மா எடுத்து வைக்க தலையெல்லாம் வந்து கழித்து ஒரு சிறிய ஒரு பகுதியை மட்டும்தான் ஆக்கள் எடுக்கணும். அப்போ எவ்வளோ கிலோ வாங்கினாலும் எல்லாம் செஞ்சு முடிய குறைஞ்சளவு கிலோவுக்கு வந்துடும்.
இருக்கிற அண்ணாக்கள் இந்த அம்மாவுக்கு இந்த கோழி மீனை கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். இந்த இடங்களில் இருக்கிற தொழிலுக்கு போய் வர ஆக்கள் தங்கிட்ட விலையில் கூடி வருகின்ற மீன்களை தான் நம்ம வந்து வாங்குறவ. அம்மா விடியக்காலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ உற்சாகமாக ஓடி ஓடி எங்கெங்கே மீன்கள் கிடக்குதோ அதுகளை போய் வாங்குவோம். அதுவும் மட்டும் இல்லாமல் ஆக்கள் இப்போ அம்மா தெரிந்தால் இந்த இடத்துல அப்போ கொண்டு வந்து குடிப்போம். இப்போ இதில் ஒரு அண்ணா இப்போ தான் இந்த மீனை கொண்டு வந்து ரூபாய்க்கில் போட்டு நிறுத்தி வச்சுக்கிறாரு. இப்போ நிறுத்து போட்டு போயிருக்கு. அம்மா எழுதி வைப்பேன் இல்லாட்டி காசு கொடுக்குறேன்னு சொன்னால் இப்போ சில பேருக்கு உடனே கொடுக்குறவன். இப்போ இதில் அம்மாவுக்கு இப்போ உடனே கொடுத்துருக்கேன். நம்ம இப்போ எத்தனை கிலோ வந்ததம்மா? 1.5 கிலோ பாருங்க. அம்மா இந்த எழுத்து இருக்கா பாப்பம் எப்படி போய் ஸோ அந்த மாதிரி எழுத்து பிறகு வடிவில்லையாண்டு மிக்ஸ் பண்ணி தான் போடுவாங்க. மேக்ஸ் துண்டு போடுவாங்க. இதுல மிச்சம் மாசிக்கர் வாடிக்கை. ஓ இதை மிக்ஸ் பண்ணுறது. ஓ சும்மா நான் சாப்பிடுவேன். இது சும்மா சாப்பிட எப்படி இருக்கும்? சும்மா நான் சாப்பிடாத பொரிச்சு மேஷையும் பொரிக்கிறது. மேஷ்காட்டை மாசி மேஷையும் பொரிச்சு இதையும் பொரிச்சு அதில் ஒரு துண்டு போடுவாங்க. மிச்சம் இதெல்லாம் போடுவாங்க. ஓ நாங்கள் கோஆப்ரேஷனில் கள்ளுக்குடி கேட்க பண்ணி சாப்பிடுவோம். இப்போ பைட்ஸுக்கு நல்லா இருக்கு. சரி நல்லா அதோட வயிறு வீங்கியில் இருக்குது. ஓ இப்போ வீக்கம் இல்லாமல் இருக்கு. ரவுண்டா இதா பந்து மாதிரி. ஓ பிறகு என்ன இப்போ குத்தி வயிறை குத்தி காற்று எடுக்கிறதா இல்லை? இல்லை சிலது காக்கிடும் தண்ணியை, சிலது ஊதிக்கு போய் கிடக்கு. இந்த இப்படி இதை விட ஊதி கிடக்கு. இது சாதம் ஊதி இருக்குல்ல அப்படி பந்து மாதிரி இருக்கும். அது போய் தண்டைவாடிலேயே போயிடும். தண்ணி வாயால காக்கிடும். வயிற்றுக்கு தண்ணி தண்ணி நின்றாவே நுறவா கூட வந்துடும். தண்ணி எடுத்து தண்ணியை குத்தி போட்டு தான் நிரப்பிடும். முள்ளு முள்ளு மாதிரி இருக்குல்ல. ஓ இது குத்து மரம் இது முள்ளு. கட்டிடுங்க. இது முள்ளு குத்தும் கையில். அப்போ அதை பார்த்துதான் பட்டணும். தெரியுதா பார்க்க? ஓ தெரியுது. சரி ஓகே. இப்போ கிலோ என்ன விலையான மட்டும் சொல்லுங்க. என்னென்று வாங்குறேன்டா என்னென்று வந்து வாங்குறேன் உங்கள்ட்ட. இது தேவையானாக்கள் சொதியாக வந்து 1200 கொடுப்போம். இல்லாட்ட 1100 அப்படி 1100 கொடுப்பீங்க. உங்கள் என்ன இங்கே பள்ளிக்கூடாவில் வந்து உங்கள்கிட்ட பேரும் சொல்லியிருக்கிறோம். ஃபோன் நம்பர் அப்படியே தான் இருக்கா உங்கள்கிட்ட? இதுக்கு ஃபோன் நம்பர் ஃபேமஸ் அப்படி சொன்னால் அப்போ இந்த அம்மா ஃபேமஸ். அம்மாண்ட பேரை திருப்பி சொல்லி விடுங்க. விசிறுத்தம்மாட்ட வந்தீங்கன்னா நீங்கள் இந்த கோழி மீனை வந்து தொகையாக வந்து வாங்கலாமா. ஆக்கள் தேவையான ஆக்கள் வந்து வாங்கிக்கொள்ளுங்க. இப்போ நான் உங்களுக்கு விசிறுத்தம்மான்ற கோழி கருவாடு எப்படி போட்டிருக்கான்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் பாருங்க அம்மா எல்லாம் கருவாடெல்லாம் போட்டு உங்களை அதில் பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் இப்படியெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு இதில் தான் பெறும். பாருங்க இப்போ இவ்வளோ வேலை இருக்குன்னு சொல்லி இந்த கருவாடு ஆக்குறதுக்கு இவ்வளோ வேலையும் செஞ்சு அம்மா நீட்டான முறையில் எல்லாம் இதில் வந்து எல்லாம் பதப்படுத்தி வச்சுக்கணும். தேவையான ஆக்கள் அம்மாட்ட வந்து வாங்கலாம். இப்போ நிறைய பேர் அம்மாவுக்கு ஓர்டருக்கு கொடுக்கல அளவுக்கு அம்மா இந்த கருவாட்டை வந்து செஞ்சு கொண்டிருப்பா. விலையும் வந்து சொல்லியிருப்பா கேட்டிருப்பீங்க. அப்போ இது வந்து இந்த பள்ளிக்கூடா பூநகரி பள்ளிக்கூடா பிரதேசத்தில் நடக்கிற ஒரு தொழில். இது வந்து ஒரு அம்மா வயசான அம்மா செய்கிற தொழிலை பார்த்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். சரி தொடர்ச்சி அப்படியே நாங்கள் போயிட்டு வேறு விஷயங்களை பார்ப்போம். ஓகே ரோவில் இதோட இந்த காவலியை வந்து முடிக்கிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு கருவாடு உற்பத்தி முறையாக இருந்தால் அதால் நாங்கள் இதே மாதிரி தனியாக உங்களுக்கு காட்டியிருப்போம். இந்த கருவாடு வந்து நீங்கள் சாப்பிட்டு இருக்கிறீங்களா? இந்த கருவாடு தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்கள் மறக்காம வந்து கமெண்ட்டில் வந்து தெரியுங்க. நாங்கள் மற்றொரு காலையூடாக சந்திப்போம்.